நான் சொல்லப்போற ஸ்டோரியில நடக்கக்கூடிய இன்சிடென்ட் உங்களோட லைஃப்லயும் கண்டிப்பா நடந்திருக்கும். ஒரு 24 வயசு பையன் அவனோட அப்பா கூட ட்ரெயின்ல போய்க்கிட்டு இருக்கான். அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா மரங்களை பார்த்து, அப்பா அப்பா அந்த மரங்கள் எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி போகுதுன்னு சொல்றான். 24 வயசு பையனோட இந்த குழந்தைத்தனமான நடவடிக்கையை பார்த்து இவங்க கூட வந்துகிட்டு இருந்த யங் கப்பிள்ஸ் இருந்துகிட்டு அந்த 24 வயசு பையனை பரிதாபமா பார்க்கும் போதே அந்த 24 வயசு பையன் திரும்பவும் மேகங்களை பார்த்து அந்த மேகங்கள் எல்லாமே நம்ம கூடவே வருதுப்பான்னு கூச்சல் போடுறான். இதை பார்த்து அந்த யங் கப்பல் இருந்துக்கிட்டு அந்த பையனோட அப்பா கிட்ட அவங்களோட பையனை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையனோட அப்பா இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, நாங்கள் இப்போதான் டாக்டரை வந்து பார்த்துட்டு வரோம், என்னோட பையன் பிறக்கும் போதே வந்து பிளைண்டாக தான் பிறந்தான், இப்போதான் வந்து அவனுக்கு பார்வை கிடைச்சிச்சுன்னு அந்த பையனோட அப்பா இருந்துக்கிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தரை பற்றி ஒழுங்காக தெரிஞ்சுக்காம அவங்க எப்படினாலும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்கள பற்றின உண்மைகள் நம்மளுக்கு தெரிய வரும்போது அது நம்மளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும்.